திருப்பதியில் இன்றைக்கு அதிகமாக தானம் செய்தவர், டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு KN நேருன்னு ஒரு பேரை போட்டு 44 லட்சம் ரூபாய் என்று அதில் தொகை இருந்ததாக ஒரு புகைப்படம் புலவி கொண்டிருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது போல இருக்குது, எனக்கு தெரியாது. அதாவது ஒரு நாள் ரொம்ப அதிகமாக யார் திருப்பதி ஏழுமலையானுக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்கள வந்து டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு பேரை போடுவாங்க போல இருக்குது. அதில் நம்ம ஒரு ஆள் போகிற நேரத்துக்காக KN நேருன்னு மேலே இருக்கணும் பேர், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டான். அவ்வளோதான், தீ மாதிரி பரவிடுச்சு. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். தெரியும், பேசுகிறாங்கல்ல எல்லாரும் கட்சியிலேருந்து. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். நான் அன்றைக்கே சொன்னது போல் முதுமை, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் போய் ஜெயிலில் உட்கார முடியாது. இன்னொன்று, அண்ணனே 500 நாள் இருந்துட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. PMLA ஆக்டில் உள்ளே போயிட்டு எப்போ வெளியில் விடுவாங்கன்னே தெரியாது. இன்னொன்று, நான் இன்னும் 3 மாதம் கழிச்சா பிஜேபி ஆட்சி முடிய போகுது. அவங்க இருக்காங்க, இன்னொரு 3.5 வருஷத்துக்கு இருக்காங்க. என்ன ஆகிறது? அதனால் எல்லாருமே அச்சத்தில் இருக்கிறார்கள். ஸோ இதற்கு ஏற்றாற் போல் பிஜேபி ப்ளே பண்ணும். சிம்பிளாக நேருவை கூப்பிட்டு 3 மாவட்டம் பார்க்க சொல்லியிருக்காங்களா, உன் தொகுதியோடு நிப்பாட்டிக்க, காசை எடுத்து ஜெயிக்க வைக்கிறேன் திராவிட மாடல்னு ஆரம்பித்த ஜெயிலுக்கு போன்றுவாங்க.